அந்த கேரட் இவங்க வச்சிருந்தாங்களாம். இது மார்னிங் எது கேட்டுட்டு இருக்கான். அவங்க வீட்டில் நிறைய கேரட் இருக்கா, கேரட்டை போய் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு தலையை விட்டு எப்படி தலையை விட்டு தேடிச்சு தெரியுமா? இங்கே பேர் இப்படி தலையை விட்டு தேடிச்சான். எங்கே ஃபுட்டு தேடுதா அது டக்குன்னு ஒரு எலிஃபண்ட். யாரது? யானை. இங்கே பார்த்தியா இந்த மான் என்னன்னு கத்துச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு மரத்துக்குள்ளேருந்து மானோட கொம்போடு மாட்டிக்கிச்சா. இது தும்பிக்கை வச்சு, ஆமான் வெளியே வா மான், நீ வெளியே வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வெளியே வா அப்படின்னு இழுத்துச்சா. வேகமா இழுத்துச்சு பாரு. அது ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு இழுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு மானுக்கு? வேற கொம்பு உடஞ்சு போச்சு. தெரியுதா? சடார் என ஒரு சத்தம். மானின் கொம்பு ஒன்று உடைந்தது. ஒற்றை கொம்போடு நான் மிகவும் கூச்சமாக இருக்கிறேன் என தன் நிலையை கண்டு வருந்தியது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்றா, நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி யாரையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. பலசாலியாக இருந்தாலும் அடக்கமா இல்லை எனில் நிச்சயம் தோற்று விடுவர். இத திருக்குறள்லயே சொல்லியிருக்காங்க தெரியுமா? அடக்கம் அமரருள் உய்க்கும். நீ சொல்லும்பா. ஆரிருள் உய்த்து விடும்.